மார்க்சிஸ்ட் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, பிதாமக பத்திரிஜிக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் உள்ள இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நம்ம இன்னைக்கு சிவபிரகாசம் சைவ சித்தாந்த புக்கு வந்து சிவபிரகாசம் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து நம்ம என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு வந்து சைவ சித்தாந்தம் அல்லது இந்த மெய்கண்ட சாத்திரங்கள் அப்படின்னு சொல்றது 14 நூல்கள் இருக்குது. இது வந்து சிவபிரகாசம் அப்படிங்கிற அந்த நூல்ல இருந்தா நம்ம இனி பார்க்க போறோம். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மெய்ப்பொருள் உண்மைகளை வெறும் நம்பிக்கைக்கு உரியனவாக தெரிவிக்காமல் அறிவிற்கு பொருந்தும் வகையில் ஆராய்ந்து காட்டி மெய்ப்பிக்கின்ற நூல்கள் 14 சாத்திர நூல்களாகும். இப்ப நம்ம வந்து சில உண்மைகளை வந்து வெறும் நம்பிக்கைக்காக நம்ம அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வருவோம், விஷயங்களை தெரிஞ்சிருப்போம். ஆனா இந்த மெய்கண்ட சாத்திர நூல்கள் அப்படின்னு சொல்றது வெறும் நம்பிக்கைக்கு உரியனோ மட்டும் இல்லையாம், அறிவிற்கு பொருந்தும் வகையிலும் ஆராய்ந்து காட்டி மெய்ப்பிக்கின்ற நூல்களாக இந்த 14 சாத்திர நூல்கள், சைவ சித்தாந்த நூல்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவற்றுள் 7வது நூல் அப்படிங்கிறதான் இந்த சிவப்பிரகாசம். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம சிவப்பிரகாச நூலினுடைய ஒரு சிறப்பை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுல இந்த 14 சாத்திர நூல்கள்ல 7வது நூலாக சிவப்பிரகாசம் அப்படிங்கிற அந்த சைவ சித்தாந்த நூல் இருக்குது. இந்த சைவ சித்தாந்த நூலாகிய சிவஞான போத நூல் ஆகம பொருள் முழுவதையும் செறித்து அடக்கி காட்டும் பளிங்கினை போன்றது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவஞான போதம் அப்படிங்கிற ஒரு சைவ சித்தாந்த நூல் இருக்கு இல்லையா. அந்த சைவ சித்தாந்த நூலாகிய சிவஞான போத நூல் ஆகம பொருள் முழுவதையும் செறித்து அடக்கி காட்டும் பளிங்கினை போன்றது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுல இப்ப அந்த ஆகமத்தினுடைய எல்லா விஷயங்களையும் அது வந்து செறித்து அடக்கி காட்டும் பளிங்கினை போன்றது அப்படின்னு சிவஞான போதங்கிற நூலை பற்றி சொல்றாங்க. ஸோ அதனுடைய சுருக்கமும் செறிவும் அதனை பயில முற்படும் குறை அறிவு உடையாருக்கு தீரா இடும்பையை அது வந்து தருவதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனுடைய சுருக்கம், இப்ப சிவஞான போதம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து சுருக்கமான ஒரு முறையில கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய சுருக்கமும் செறிவும் அங்க இருக்கு. அதனை வந்து பயில முற்படக்கூடிய நம்மள குறை அறிவு உடையவங்களுக்கு அது கொஞ்சம் தீரா இடும்பையை ஒரு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி அது இருக்குது அப்படின்னு சொல்லி சிவஞான போதங்கிற நூலை பற்றியுள்ள ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது சிவஞான போதத்தினுடைய அந்த சிவஞான போதங்கிற நூலு அந்த சிவஞான போதத்தினுடைய அந்த உள்ளுரையை வெளிப்படுத்தும் நூலாக அமைந்த சிவஞான சித்தியாரோ மிக விரிந்த நூலாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இங்க வந்து 2 நூல்களை பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. அது ஏன்னு பின்னாடி வருது. இப்ப சிவஞான போதம் அப்படிங்கிற அந்த நூலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய சுருக்கம், அது சுருக்கமா சொல்லப்பட்டிருக்கு, ஆனா செறிவாவும் இருக்கு. ஆனா அதனை படிக்கக்கூடிய அந்த குறையறிவு உடையாருக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அல்லது ஒரு இடும்பையை தருது, ஒரு துன்பத்தை தரக்கூடியதா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்தது இந்த சிவஞான போதத்தினுடைய அந்த உள்ளுரையை வெளிப்படுத்தக்கூடிய நூலாக இருப்பது சிவஞான சித்தியார் அப்படிங்கிற இன்னொரு நூல். ஓகேங்களா. அப்ப இந்த சிவஞான சித்தியார் எப்படி இருக்கு, மிக விரிந்த நூலாயிட்டு, அது ரொம்ப பெருசா இருக்கு. சிவஞான போதம் சுருக்கமா இருக்கு, சிவஞான சித்தியாருங்கிறது ரொம்ப பெரிய ஒரு நூலாக விரிந்த நூலாக இது இருக்குது. ஸோ அது என்ன சொல்றாங்க, அதனுடைய பொருள் விரிவு பயில அறிவு வருவோருக்கு மலைப்பையும் துன்பத்தையும் தருவதாகும். அப்ப நமக்கு ரொம்ப சுருக்கமா இருந்தாலும் அதனுடைய அர்த்தம் விளங்கி கொள்றதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சிவஞான போதம் அந்த நூலை பத்தி சொன்னாங்க. அதே மாதிரி இப்ப சிவஞான சித்தியார் நூலும் நம்ம படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா அது விரிவான நூலா இருக்கு. அதனால நமக்கு வந்து படிக்கிறவங்களுக்கு அது ஒரு மலைப்பையும் அது துன்பத்தையும் கொடுப்பதா இருக்கு. அப்ப இந்த விஷயத்த கணக்குல எடுத்துக்கிட்டு தான் நம்முடைய சிவபிரகாசம் அப்படிங்கிற அந்த நூலை இயற்றிய உமாபதி சிவாச்சாரியார் அந்த என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதனை திருவுளங்கொண்ட உமாபதி சிவனார் பயில்வோருடைய அந்த அறிவு நிலைக்கு ஏற்ப சுருக்கியும் சொல்லாமல் விரித்தும் கூறாமல் இடைநிலைப்பட்டதாக அமையும்படி இந்த சிவபிரகாச நூலை அருளினார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சிவபிரகாச நூலை ஏற்றினது யாரு, உரை எழுதினது யாரு, அல்லது அந்த நூலை நமக்கு கொடுத்தது யாரு அப்படின்னு சொன்னோம்னா இந்த உமாபதி சிவாச்சாரியார். அப்ப இந்த சிவஞான போத நூலினுடைய ஒரு
சுருக்கமான ஒரு தன்மையில அது இருக்கிறதுனால இருக்கு. அதே மாதிரி சிவஞான சித்தியாரும் மிக இருக்கிறதுனால அதை பயில்வோருக்கும் அது மலைப்பை கொடுக்கறதாக இருக்கிறதுனால இந்த சிவப்பிரகாச நூலை எழுதின அந்த உமாவதி சிவாச்சாரியார் அவர் திருவுளம் கொள்றாரு. என்ன அப்படின்னா, பயில்வோருடைய ஒரு அறிவு நிலைக்கு ஏற்ப அதை சுருக்கின்னு சொல்லாம விரித்தும் கூறாம இடைநிலைப்பட்டதாக அமையும்படி இந்த சிவப்பிரகாச நூலை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், ஏன் சிவஞானம் போதோன்னு ஒரு நூல் இருக்கு, அப்புறம் சிவஞான சித்தியார்னு ஒரு சைவ சித்தாந்த நூல் இருக்கு, அதுக்கிடையில எதுக்கு இப்படி ஒரு சிவப்பிரகாசம்னு ஒரு நூல் எதுக்கு தேவை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல, அதற்கான பதில தான் நமக்கு அதுக்கு கொடுக்குறாங்க. சரி, அந்நூல் சிவாகமங்களாகிய கடலை கடத்ததற்கு உதவும் மரக்கலம் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நூல், இந்த சிவப்பிரகாசம் அப்படிங்கிற அந்த நூலானது சிவாகமங்களாகிய கடலை கடப்பதற்கு நமக்கு ஒரு மரக்கலமாக நமக்கு உதவி புரியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அந்த மூல சிவாகமங்கள் 28 அப்படின்னு சொல்லுவாங்க, மொத்தம் 207 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சிவாகமங்கிறதே ஒரு சிவாகமங்கிறது ஒரு பெரிய கடல், அந்த கடலை கடக்கிறதுக்கு ஒரு மரக்கலமாக இந்த சிவப்பிரகாசம் அப்படிங்கிற நூல் நமக்கு உதவியா இருக்கு அப்படின்னு இந்த நூலை பற்றியுள்ள சிறப்புக்கு சொல்றாங்க. சரி, இப்ப மெய்கண்டாரனுடைய இந்த சிவஞான போதம், இப்ப சிவஞான போதத்தை எழுதினவங்க மெய்கண்டார் இல்லையா, அந்த மெய்கண்டாரனுடைய சிவஞான போதம் அப்படிங்கிறது முதல் நூலாக சொல்லப்படுது. அதே மாதிரி அருள்நந்தி சிவனார் அருளி செய்த சிவஞான சித்தியார் வழி நூல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, போதத்துக்கும் அந்த சிவஞான சித்தியாருக்கும் இடைப்பட்ட ஒரு நூலாகத்தான் இந்த சிவப்பிரகாசம். அப்ப இதை ஏற்றினாங்கன்னு சொல்றாங்க. சிவஞான போதம் மெய்கண்டாருடைய நூல், அந்த நூல் முதல் நூல் சொல்றாங்க. அதே மாதிரி அருள்நந்தி சிவனார் அருளி செய்த அந்த சிவஞான சித்தியார் அப்படிங்கிறது வழி நூல் அப்படின்னு சொல்றாங்க. உமாபதி சிவம் அருளி செய்த இந்த சார்பு நூல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டையும் சார்ந்துதான் இது சிவஞான போதத்தினுடைய அதே மாதிரி சித்தியார் உள்ள ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு நூலாகத்தான் இது எழுதப்பட்டதுனால இது சார்பு நூல் அப்படின்னு சொல்றாங்க என்று வழங்கப்படுகிறது. அதற்கு ஏற்ப சிவஞான போதம், சிவஞான சித்தியார் ஆகிய நூல்களை அடியுறுத்தும். அப்ப அதனுடைய பேஸ்ல சிவஞான போதத்துல என்னென்ன கொடுத்துட்டு அதையும் எடுத்து அதை அடியொட்டியும் அந்த ரெண்டு நூல்களையுமே எடுத்து, அதாவது என்ன சொல்றாங்க, சிவஞான போதம் சிவஞான சித்தியார் நூல்களை அடியொட்டியும் இறைவன் தருவர்களால் உமாபதி சிவனாருக்கு உணர்த்தப்பட்ட செய்திகளும். அப்போ எழுதும் போது எந்த நூல்கள்லாம் அப்படின்னா போட்டிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த சிவப்பிரகாசம் அப்படிங்கிற நூலை எழுதுறதுக்கு 2 நூல்கள் அதனுடைய அடிப்படையில் தான் இவர் எழுதியிருக்கிறாரு. அதனுடைய அடியாரு சிவஞான போதம், சிவஞான சித்தியார், இந்த 2 நூல்களையும் அடியுற்றி எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இறைவன் திருவருளால் உமாபதி சிவனார் தனக்கு உணர்த்தப்பட்ட அந்த செய்திகளையும் அதுல சொல்லியிருக்கிறாங்க. அப்ப தமக்கு இறைவனால உணர்த்தப்பட்ட செய்திகளும் அந்த சிவப்பிரகாசத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகம நூல்களில் காண கிடைக்கின்ற செய்திகளும் கலந்து எழுதப்பட்ட நூலாகும். அப்ப 4 விஷயம் இங்க சொல்லியிருக்காங்க. சிவப்பிரகாசம் நூலினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் போது அதில் உள்ள கண்டென்ட் எதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிவஞான போதத்தினுடைய அந்த செய்திகள், சிவஞான சித்தியாரில் உள்ள விஷயங்கள், அது மட்டும் இல்லாம தனக்கு உணர்த்தப்பட்ட அந்த செய்திகள், எதனால தனக்கு உணர்த்தப்பட்ட செய்திகள், அது மட்டும் இல்லாம ஆகம நூல்களில் காணப்படுகின்ற செய்திகள், இவற்றினுடைய கலவை தான் இந்த சிவப்பிரகாசம் அப்படிங்கிற நூல் அப்படின்னு சொல்றாங்க. சரி, சிவப்பிரகாசம் காப்பு செயல் தவிர அப்ப அதனுடைய அமைப்பு எத்தனை பாட்டு இருக்கு என்னங்கிறத அடுத்து சொல்ல போறாங்க. சிவப்பிரகாசம் காப்பு செயல் தவிர சிவப்பிரகாசத்துல 100 விருத்தப்பாக்களால் அது ஆனது. இப்ப சிவப்பிரகாசத்துல காப்பு செயல் கொடுக்கப்பட்டிருக்கு, அது போக 100 விருத்தப்பாக்கள் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது பொது அதிகாரம், உண்மை அதிகாரம் என்று 2 பகுதிகளை கொண்டது. இப்ப திருவருட் பயன் படிச்சோம், அதுல 100 பாடல்கள் இருந்தது, 10 அதிகாரத்துக்கு கீழே வந்துச்சு இல்லையா, ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல் வீதம், அப்படிதான் திருவருட் பயன் வந்துச்சு. ஆனா சிவப்பிரகாசம் உள்ள 100 விருத்தப்பாக்களால ஆனது. இதுல 2 கேட்டகரியா பிரிக்காங்க, என்ன, பொது அதிகாரம், உண்மை அதிகாரம் அப்படின்னு சொல்லி 2 பகுதி கொண்டதாக இது இருக்குது. அப்ப இந்த பொது அதிகாரத்துல 50 பாடல்களும், உண்மை அதிகாரத்தில் 50 பாடல்களுமாக இங்க கொடுத்திருக்காங்க.
சரி, அப்ப இந்த பொது அதிகாரத்துல எதை பத்தி எல்லாம் அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா, பாயிர பாடல்கள், பதி இலக்கணம், பசு இலக்கணம், அடுத்து வந்து பாச இலக்கணம், பசு பாசம், 30 இலக்கணத்தை பத்தி இதுல வருது. அவத்தை இலக்கணம் அதுவும் இந்த பொது அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 50 பாடல்களையும் இந்த பசு பதி பாசம் இந்த மூன்றினுடைய இலக்கணமும் அவத்தை இலக்கணம் பாயிரம் இது எல்லாமே பொது அதிகாரத்துல 50 பாடல்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து உண்மை அதிகாரத்துல ஆன்ம இலக்கணம், 5 அவத்தை இலக்கணம், ஆன்மா உணரும் தன்மை, ஞான வாய்மை, ஞானத்தால் வரும் பயன், புனிதன் நாமம், அணைந்தோர் தன்மை ஆகியவை கொடுக்கப்பட்டுள்ளன. அப்ப மீதி இருக்கக்கூடிய 50 பாடல்களும் உண்மை அதிகாரத்தின் கீழே வருது. அதுல இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த நூலை பற்றி சொல்றாங்க. உமாபதி சிவம் 8 நூல்களை, அதாவது மெய்கண்ட சாத்திர நூல் 14, அதுல உமாபதி சிவாச்சாரியார் எழுதினது 8 நூல்கள். சரிங்களா? அது வந்து இப்ப ஜெயப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவெண்பா, போற்றி பகடை, உண்மை நெறி விளக்கம், கொடிக்கவி, நெஞ்ச விடு தூது, சங்கற்ப நிராகரணம் அப்படிங்கிற 8 நூல்களையும், சைவ சித்தாந்த நூல்கள், இந்த 8 நூலையும் உமாபதி சிவாச்சாரியார் எழுதியிருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்நூலை வந்து எழுதியவர் சிதம்பரத்தை சார்ந்த கொற்றங்குடியில் இருந்த தில்லைவாழ் அந்தணருள் ஒருவராகிய உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்தது. அப்ப இந்த சிவபிரகாசம் உள்பட 8 நூல்கள் எழுதியிருக்காங்க. அவர் எங்குள்ளவர்? சிதம்பரத்தை சார்ந்த கொற்றங்குடியில இருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தணருள் ஒருவராகிய உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்தது அப்படின்னு சொல்லி இந்த நூலை பற்றி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் இப்ப வேறு பல நூல்களும், சைவ சித்தாந்தம் இல்லாம வேறு பல நூல்களும் அவர் எழுதியிருக்கிறாங்க. அவங்க வந்து கோயிற் புராணம், திருத்தொண்டர் புராணம், திருமுறை கண்ட புராணம், சேக்கிழார் புராணம், திருப்பதி கோவை எனும் வேறு நூல்களும் அவர் செய்து அருளினார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது வந்து நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் செய்து அருளி இருக்காங்க. அப்புறம் இந்த சிவபிரகாச நூல் வந்து மிக மிக சிறந்தது அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதனுடைய செயல் உடை வந்து ரொம்ப மிக எளிதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல் நூல் வந்து வழி நூல்களில் கூறப்பட்ட அந்த விஷயங்களை சுருங்க சொல்லி விளங்க வைப்பது அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. ஏன்னா முதல் நூல் வழி நூல் சொல்லி சிவஞான சித்தியார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த 2 நூல்களிலும் கூறப்பட்ட விஷயங்களை சுருங்க சொல்லி விளங்க வைப்பது இந்த நூல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பாசப்பற்று நீங்க ஞானம் பெற்று திருவடியை அடையும் முறையை தெளிவாக காட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒருத்தவங்க வந்து பாசப்பற்று எல்லாம் நீங்கி இந்த ஞானத்தை பெற்று திருவடியை அடையக்கூடிய அந்த முறையை தெளிவாக இங்கு காட்டி இருக்கிறது இந்த நூல்ல சிவபிரகாசத்துலன்னு சொல்றாங்க. அடுத்தது முத்தியில் விருப்பமுடையோர் இதனை வந்து முறையாக கற்று சாதனை செய்வாராயின், அதாவது செய்து வருவாராயின் அவர் ஜீவன் முத்தர் ஆவார் என்பதில் சிறிதும் ஐயம் இல்லை. அப்ப இந்த சிவபிரகாசம் நூல்ல கொடுக்கப்பட்டதை அவங்க எல்லாம் படிச்சு இது முத்தி அடையணும் அப்படின்னு விரும்புறவங்க இதை முறையா கற்று சாதனை செய்து கொண்டே வரும்போது அவங்க கண்டிப்பாக ஆவாங்க, அதுல எந்த ஐயமும் இல்லை அப்படின்னு சொல்லி சிவபிரகாச நூலை பத்தி சொல்றாங்க. ஸோ இந்நூல் சிவஞான போதம், சிவஞான சித்தியார் முதலியவற்றை சித்தாந்த சாத்திரங்களை அதாவது வாசித்து விளங்குவதற்கு இது துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்ப போதும் அப்படியா? இப்ப இதுவரை கேட்கலையா? இப்பதான் கேட்கலையா? இப்பதான் கேட்கலையா? கேக்குது, கொஞ்சம் சத்தம் வருது. கேக்குது. ஓகே, கேக்குதா? நான் கிட்ட வச்சுக்கிறேன். ஓகே, இப்ப இது வந்து முதல் சொன்னாங்க இல்லையா, சிவஞான போதம், சிவஞான சித்தியார் அப்படிங்கிற 2 நூலினுடைய அடியொற்றி தான் இது வந்து ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னதுனால இந்த சிவபிரகாச நூலை படிச்ச பிறகு நாம சிவஞான போதம், சிவஞான சித்தியார் அப்படிங்கிற 2 நூலையும் நம்ம படிக்கும் போது நமக்கு ரொம்ப எளிமை இருக்கும், ரொம்ப ஈஸியா அப்படிங்கிற மாதிரி அதை சொல்றாங்க. அல்லது அந்த 2 நூல் விளங்கு துணையாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. வந்து அது மட்டும் இல்லாம இங்க வந்து உமாபதி சிவாச்சாரியார் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நமக்கு வந்து இங்க சொல்றாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு நூல் பழமையானது என்பதை வைத்தே அது வந்து சிறந்ததாகத்தான் இருக்கும்
என்று முடிவு செய்தல் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சில விஷயங்கள்லாம் பார்ப்போம்னா இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏற்றினது, இந்த நூலை எழுதுனாங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது. இப்போ உள்ள காலங்கள் எல்லாம் மாறி இருக்கு எல்லாமே. அதுக்கு தக்கன எழுதியிருக்க மாட்டாங்க. இப்போ உள்ளதுக்கு தக்கன லேட்டஸ்டா இருக்கு, அது அப்படி இப்படின்னு நம்ம நினைச்சு அதை நாம ஒதுக்கி வைப்போம். இப்ப லேட்டஸ்டா உள்ள ஒரு உள்ள நூல்களை நம்ம எடுத்து படிக்கணும்னு நம்ம விருப்பப்படுவோம். அப்படிலாம் இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு நூல் பழமையானது என்பதை வைத்தே அது சிறந்ததாகத்தான் இருக்கும் என்று முடிவு செய்தல் கூடாது. இது பழமை, அதனால அது சிறந்ததா இருக்கும்னு நம்ம முடிவு செய்யக்கூடாது. அவ்வாறே இன்று தோன்றிய நூல்தானே என்று கருதி ஒன்றை குறைவாக மதிப்பிடுதலும் கூடாது. அப்படியும் நம்ம நினைப்போம் இல்லையா? பழமைங்கிறது சிலரு ஓகே, பழமையான நூலை இவங்க நிறைய தெரிஞ்சிருப்பாங்க, நிறைய விஷயங்களை அவங்க எழுதியிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்ப உள்ளதுதானே, இப்ப உள்ளவங்களுக்கு என்ன தெரியும், முன்னாடி காலம் மாதிரி எவ்வளவு புலமை எல்லாம் இப்ப இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்ப உள்ள நூல்களையும் சில நம்ம அவாய்ட் பண்ணுவோம். அப்படி ரெண்டுமே செய்யக்கூடாது நம்ம சொல்றாங்க. ஒரு நூல் பழமையானது என்பதை வைத்தே அது சிறந்ததான் இருக்கும் என்று முடிவு செய்தல் கூடாது. அவ்வாறே இன்று தோன்றிய நூல்தானே என்று கருதி ஒன்றை குறைவாக மதிப்பிடுதலும் கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ இத்திறனாய்வு கருத்தினை வெளியிட்டு இருப்பவர் 600 ஆண்டுகளுக்கு முன்னே வாழ்ந்தவராகிய ஒரு சைவ பெரியார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பலரும் வேப்படைகள் கூடும். அப்ப இந்த ஒரு விஷயத்த 600 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க உமாபதி சிவாச்சாரியார் அப்படின்னு இதுல நமக்கு எடுத்து சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க கேக்குதா? மெய்கண்டாரோடு தொடங்கிய இந்த சைவ சித்தாந்த ஆச்சாரிய பரம்பரையில 4ஆம் ஆசிரியராக இவர் வந்திருக்கிறாரு. உமாபதி சிவம் செறிவும் சிற்ப நுட்பமும் அமைய தாம் செய்த சிவப்பிரகாச நூலை சைவ உலகம் விளங்கிக் கொள்வதற்கு துணையாகும்படி அவர் அமைத்துள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சைவ உலகமே விளங்கிக் கொள்ற ரீதியில தான் இந்த சிவப்பிரகாசங்கிற நூல் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிவப்பிரகாசம் சிவாகமம் ஆகிய அந்த கடலை கடத்ததற்கு உதவும் மரக்கலம் போன்றது அப்படின்னு மாதிரி சொன்னாங்களே, அதை இங்க சொல்றாங்க. இந்த திருவருட்பயன் அப்படிங்கிற அந்த நூல் அந்த மரக்கலத்தை செலுத்தும் அந்த மாலுமி போன்றது அப்படிங்கிற திருவருட்பயனையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. எனக்கு தான் கேட்கலையோ, உண்மையில சவுண்ட் வேற இல்லையோ? சவுண்ட் கேக்குது, நீங்க சொல்லுங்க சூரியகலா மேம். ஓகே. அப்போ மாடுமி இல்லாத இந்த மரக்கணம் அப்படிங்கிறது திசை மாறி அது போயிடும் இல்லையா? அதே மாதிரி இந்த திருவருட்பயனை படிக்காம அதனுடைய உதவியின்றி சிவப்பிரகாசத்தை கற்க புகுந்தால் அக்கல்வி தெளிந்த ஒரு தெளிவை நமக்கு தராது, முழுமை பெறாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நாம திருவருட்பயனை படிச்சுட்டு தான் இந்த புக்கு படிக்கிறோம் இல்லையா? அதனால நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். ஏன் சொல்றாங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க, இங்க இந்த சிவாகமம் ஆகிய இந்த கடலை கடக்கிறது மரக்கலமாக இருக்கு இந்த சிவப்பிரகாசம் அப்படிங்கிற அந்த புத்தகம், அந்த நூலானது. திருவருட்பயன் அப்படிங்கிறது இந்த மரக்கலத்தை செலுத்தக்கூடிய மாலுமியா இருக்குன்னு சொன்னதுனால அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாலுமி இல்லாத மரக்கலம் திசை மாதிரி போயிடும் இல்லையா? அதனால நீங்க திருவருட்பயனை படிச்சுட்டு இந்த சிவப்பிரகாசம் புக்கு இந்த நூலை படிச்சேன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை தரும் அப்படிங்கிறத இங்க நமக்கு உறுதி செய்யறாங்க. சரி, சிவப்பிரகாசமும் திருவருட்பயனும் இணைந்து செல்பவை அப்படின்னு சொல்றாங்க. பெயரிலும் அவை ஒற்றுமை உடையன. சிவப்பிரகாசம் என்பது சிவனது ஒளி என பொருள்பட்டு திருவருளையே குறிப்பதாகும். அப்ப சிவப்பிரகாசம் அப்படின்னாலே சிவனது ஒளி. அப்ப சிவனது ஒளிங்கிறது திருவருளை தான் இதை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திருவருட்பயன் என இந்நூலுக்கு பெயர் வைத்த காரணத்தை அறிவதற்கு நாம் சிவப்பிரகாச நூலை நோக்க வேண்டி உள்ளது. இப்ப திருவருட்பயன்கிற நூலுக்கும் ஏன் இந்த பேரை வச்சாங்க அப்படிங்கிற தெரியதுக்கும் இந்த சிவப்பிரகாச நூலை பார்த்தா நமக்கு அது புரியுங்கிறாங்க. என்னன்னு பார்க்கலாம். சிவப்பிரகாசம் 2 பகுதிகளை உடையது. பின்பகுதியை 7 தலைப்புகளாக வைத்து கொண்டு விளக்கி சொல்லுகிறார். அத்தலைப்பினுள் 2 இங்கு எடுத்து சொல்ல வேண்டும். அவை பொங்கொழி ஞான வாய்மை, அதன் பயன் என்பவை அப்படின்னு அது ஒரு குரல் கொடுத்துருக்காங்க. ஸோ பரம்பொருளினுடைய குணமாகவும் பிளம்பாகவும் உள்ள அந்த அறிவொளியே திருவருள் என்பது. அப்ப நமக்கு தெரியும் இல்லையா, திருவருள் அப்படின்னாலே சிவஞானம் அல்லது இறைவனுடைய ஞானத்தை தான் நம்ம சொல்றோம், அதான் அவருடைய குணம். ஸோ பரம்பொருளுடைய குணமாகவும் பிளம்பாகவும் உள்ள அந்த அறிவொளி திருவருள் என்பது. அதனையே பொங்கொழி ஞான வாய்மை என குறித்தார் ஆசிரியர்.
திருவருளால் உயிருக்கு உண்டாகும் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம் என்ற மூன்றையுமே அதன் இந்த 3 விதமான பயன்கள் நமக்கு கிடைக்கலையே. திருவருளால உயிர்களுக்கு உண்டாகக்கூடிய இந்த ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம் என்ற மூன்றையுமே அதனுடைய பயன் என குறித்தார். அதான் திருவருட்பயன் அப்படிங்கிற அந்த பேர் வந்திருக்கு. திருவருளால கிடைக்கக்கூடிய பயன் இந்த ஆன்ம தரிசனம், ஆன்ம லாபம், ஆன்ம சுத்தி அப்படிங்கிற அந்த 3 கிடைக்கிறதுனால தான் அந்த திருவருட்பயன் அப்படிங்கிறது அந்த பேர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ சிவப்பிரகாசத்தில் உள்ள இவ்விரு தலைப்புகளையும் இணைத்தால் கிடைப்பது திருவருட்பயன். இப்போ பொது அதிகாரம் உண்மை அதிகாரம் 2 வச்சிருக்காங்க இல்லையா, இந்த 2ஐயும் நம்ம சேர்த்து பார்க்கும்போது இந்த திருவருட்பயன்கிற அப்படிங்கிற பேர் தான் அது வரும், அர்த்தம் தான் வரும்னு சொல்றாங்க. ஸோ சிவப்பிரகாசத்தில் ஞான வாய்மையும் அதன் பயனுமாகிய 2ஐ சுருக்கமாகவும் செறிவாகவும் இங்கு கூறியுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. ஞான வாய்மையும் அதனுடைய பயனும். அப்ப ஞானம்னு வந்தாலே இந்த திருவருள், பயன்கிறது பயன், திருவருட்பயன். அப்ப 2க்குமே ஒரு லிங்க் இருக்கு, 2 ஒரே மாதிரியானதான் அப்படிங்கிறத காட்டுறாங்க நமக்கு. பிறவியாகிய நோயை தோற்றுவிக்கும் பெரிய மடமாகிய இருளை முற்றிலும் நீக்கவல்ல சிவப்பிரகாசம் என்னும் பெயரை தன்னுடைய நூலுக்கு கொடுத்தார். ஏன் சிவப்பிரகாசம் அப்படிங்கிற இந்த நூலுக்கு பெயரை நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் கொடுத்தாரு அப்படின்னா, பிறவியாகிய இந்த நோயை தோற்றுவிக்கும் பெரிய மடமாகிய இருளை முற்றிலும் நீக்கவல்ல சிவ ஒளி அப்படிங்கிறதுனாலதான் இந்த பெயரை சிவப்பிரகாசம் அப்படின்னு நூலுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிவப்பிரகாசம் அப்படிங்கிற இந்த நூல் ஏன் நமக்கு செய்யணும், ஆல்ரெடி 2 நூல்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை தான் திரும்ப இங்கே நமக்கு எடுத்து சொல்றாங்க. அதனால இது என்ன அப்படின்னா, அந்த கற்க புகுவோருக்கு ஒரு மலைப்பினை உண்டு பண்ணாம, இது சிவஞான போதம் போல சுருங்காமலும் சிவஞான சித்தியார் போல விரியாமலும் இவ்விரண்டிற்கும் இடைப்பட்டதால் யாவரும் அச்சமின்றி அணுகுவதற்கு ஏற்றதாய் அமைந்த ஒரு நூலை செய்து தருதல் வேண்டும் என்று எண்ணினா அந்த கருணையினால நமக்கு தந்ததே இந்த சிவப்பிரகாசம் அப்படிங்கிற அந்த நூல் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஞானாசிரியர் சிவமே என்பது சைவ நூற்கொள்கை. இப்ப ஞானாசிரியர் யாரு, நம்முடைய உமாபதி சிவமே அப்படி அவர் சிவன் தான் ஞானாசிரியராய் அவர் உணர்த்தி இந்த நூலை கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ அம்முறையில் ஒரு சிவபெருமானே உமாபதி சிவனாராக இருந்து இந்நூலை அருளி செய்து இருக்கிறார் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. ஓகே மாஸ்டர், அப்ப இதுல சிவப்பிரகாசம் அப்படின்னாலே என்ன அர்த்தம், அந்த சிவஞான ஒளி அப்படின்னா அதுல அர்த்தம், திருவருட்பயன் அர்த்தம் தான் இங்கேயும் சிவஞான ஒளி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ மலை இருளையெல்லாம் போக்கி அதெல்லாம் நீக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி வாய்ந்ததாக இந்த புத்தகம் நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு எடுத்து காட்டுறாங்க. ஸோ அதுவும் மட்டும் இல்லாம இதுல வரக்கூடிய அப்போ மரங்கள்லாம் நமக்கு நீங்கி அந்த என்ன சொல்றாங்க, பிறவியாகி நோயை தோற்றுவிக்கக்கூடிய பெரிய மரமாகி இருளை முற்றிலும் நீக்கவல்ல அந்த சிவப்பிரகாசம் அல்லது சிவ ஒளி என்னும் பெயரை தன்னுடைய நூலுக்கு கொடுத்ததாக சொல்லி இங்க நூல் குறிப்பு நம்ம இந்த நூலினுடைய சிறப்பை சொல்லி முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ். எஸ் மாஸ்டர்ஸ், இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட உங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மேடம்.